எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நாங்க புதுசா ஒரு நாட்டுக்கு போக போறோம். எதுக்காக போறோம், இங்கேருந்து ஃபுல்லாவே மூவ் ஆக போறோமா, இங்க உள்ள வீடு என்ன, ஸோ இது மாதிரி எல்லா விஷயம் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான vlog. யூஸ்வலாக நான் பேக் வாய்ஸ் பேசுவேன், அப்படிலாம் இல்லாமல் அப்படியே, ஏன்னா டைம் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு வீசா அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு. ஸோ அந்த கண்ட்ரி போகிறதுக்கு நம்ம வந்து எந்த ஊருக்கு போக போகிறோம் பிரபு? நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறோம். என்ன ஒரு சிட்டி அது? ஆம்ஸ்டர்டாம் பக்கத்துல. என்ன ஊர் அது பேரு? உட்ரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போக போறோம். ஸோ அது பிரபுக்கு வந்து விசா எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்னதான் அவங்க பிரபுக் சிட்டிசன்ஷிப்னாலுமே புதுசாக ஒரு கண்ட்ரி போறோம்னா நமக்கு இங்கே விசா எடுக்கணும். அதே போல் நான் இன்னும் சிட்டிசன்ஷிப் வாங்கலை, பிஆர் ஸ்டேட்டஸில் தான் இருக்கேன். ஸோ இந்த மந்த் தான் வந்து சிட்டிசன்ஷிப் எலிஜிபிள். ஸோ இன்னும் அதுவும் அடுத்த மாதம் அதை அப்ளை பண்ணணும். ப்ளஸ் இந்த விசா ப்ராசஸ் வந்து இன்னைக்கு வந்து லண்டனில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு நமக்கு வந்து விசா கொடுப்பாங்க. அதுக்கு நேற்று இருந்தாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எடுத்தோம். வேற என்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்தோம் பிரபு? அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்திருக்கோம். அப்புறம் நமக்கு தேவையான பாஸ்போர்ட் காப்பீஸு, அப்புறம் அங்கிருந்து வாங்கின ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ எல்லாமே எடுத்திருக்கோம். குறிப்பாக வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் லண்டனில் தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அங்கே போகணுன்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது வந்து வண்டி பார்க்கிங் தான் பிளான் பண்ணோம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் சென்ட்ரல் லண்டனுக்குள்ளே. யூஸ்வலாக இதுக்காகவே வந்துட்டு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுவோம். ஸோ இன்னைக்கு ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பு. அதோட நினைக்கலாம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எல்லாமே ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே நம்ம அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நம்ம விசாவெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே பேசுவோம். கொஞ்சம் அப்படியே இந்த புதுசாக நான் வந்து இந்த ஒரிஜினல் வாய்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் இப்படி கேமராலாம் ஆட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு எல்லாருமே டீ காலையில், அப்புறம் இந்த க்ரோசைன் சொல்லிட்டு ஆளுக்கு க்ரோசைன் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு லீவ் போட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டே தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால அவன் பசங்க ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. ரொம்ப ஜாலியாடும். நேற்று லீவு, இன்னைக்கும் லீவு. இன்னைக்கு ஜாலி இல்லைன்னா 5 o'clock 5:30 எந்திரிக்கல. நீ 5:30 இல்ல 5:30 எந்திரிக்கணும்னு சொன்னோம். எப்போ பிரபு? 6:30 நீ தான் கரெக்டாக இருந்துச்சு பாப்பூட்டி. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். தேம்ஸ் நதிக்கரைக்கு அடியில் உள்ள ஒரு பாலம். சரியான டிராஃபிக். இங்க நிறைய பேர் சைக்கிளா ஓட்டிட்டு போறாங்க. அது ஈஸி. ஆமா, இந்த சென்ட்ரல் லண்டன்ல கார்ல போறதுக்கு இது பாரு, சைக்கிள் இருக்குல்ல, இது அப்படியே மடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க கையில. ஈஸி. டெஸ்க் பக்கத்துல வச்சுவாங்க. இல்ல அங்க இவ்வளவு பேர் போறாங்க பாரு. சைக்கிளுக்குன்னு இது இருக்கு பாத்தியா, அந்த சிக்னல். நிறைய இங்க தான் சைக்கிள், இங்க தான் சைக்கிளுக்கு சிக்னல் இருக்கு. Turn right onto Bywood Street, A100. அந்த கென்சிங்டன் மாதிரி தான் இருக்குல்ல பிரபு சைட்ல. அந்த செடி பாருங்களேன், வரிசையா எப்படி அடிக்கி வச்சிருக்கானுங்க. பாத்துனே யோசிச்சேன், இது எப்படி மேலே அப்படியே ஏணி படியாட்ட வச்சிருக்காங்க. மேலே ஏறி எப்படா தண்ணி அந்த சைடுல சொட்டு நீர் பாசம் மாதிரி வச்சிருக்காங்க பாரு, இப்போ டியூப் போட்டு அதுக்குள்ள அப்படியே தண்ணி ரோரோ வச்சிருக்காங்க பாரு. ஒரு இடத்துல ஆன் பண்ணா ஒரு என்ட்ரன்ஸ்ல எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிடும். விசாக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்க கொடுத்த அந்த பாஸ்போர்ட் மோரிசன்ல ஒரு போட்டோ எடுத்தாங்களா, அந்த விசா சைஸ் கிடையாது நெதர்லாண்டுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வேற ஒரு ஷாப் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்கள் 3 பேரோட ஃபோட்டோஸ் திரும்ப எடுத்துட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எல்லா அப்ளிகேஷன்ஸும் பார்த்துட்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபோட்டோஸும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து 2 வீக்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பார்க்கிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிரபு திரும்ப வேற ஒரு இடத்துல கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள அந்த அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபு இல்லாத நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அதனால் திரும்ப கொஞ்சம் 1 hour லேட் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் பண்ண பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மாற்ற சொல்லிட்டாங்க. யூகேலலாம் விசாவில் அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நெதர்லாண்டுக்கு அந்த ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல.
அப்புறம் சில பிரிண்ட் அவுட்ஸ். ஸோ அப்புறம் அது வந்து 15 minutes ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, சமோசா காஃபி இருந்துச்சு. சரி அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 சமோசா வாங்கினோம். அப்புறம் ஒரு காஃபி 12 pound ஆச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை நான் கூட நினச்சேன் சாப்பிட வேணாம், சும்மா இது போய் கொடுத்துட்டு வர்றதுன்னு நினச்சேன். அப்புறமா தான் மெயின் விஷயமே இருந்துச்சு. ஏன்னா இது நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பயோமெட்ரிக் நம்மளோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்கல்ல அது, அதுக்கப்புறம் மற்ற ஃபுல் டாக்குமெண்ட் எல்லாமே. ஏன்னா எங்கள் 3 பேரோட ஃபைல் அப்படிங்கிறங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அவ்வளோ நேரம் ஆனதுனால நாங்கள் இங்கே 2 மணி நேரம் தான் பார்க்கிங் போட்டிருந்தோங்களா, கரெக்டாக வரத்துக்குள்ளே ஃபைன் அடிச்சிட்டானுங்க 55 pound. ஏன்னா இங்கே நமக்கு அந்த 2 hours மேலே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலுமே சரி நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த விசா ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 weeks கழித்து விசா வரும். இதான் நம்மளோட ஃபைனு இப்போ தான் வச்சுட்டு போயிருந்தாங்க 55 pound. நம்ம 15 daysக்குள்ளே இந்த ஃபைனை நம்ம வந்து பே பண்ணணும். ஆக்சுவலி சில இதெல்லாம் ஒரிஜினல் வாய்ஸில் பேசியிருந்தேங்க, அப்படியே அந்த மைக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் திரும்ப பேக் வாய்ஸில் சொல்லியிருந்தேன். நாங்கள் திரும்ப இந்த புதுசாக நெதர்லாண்டுக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணதுக்கு அது பிரபு சில விஷயங்கள் பர்சனல், என்னால் ரொம்ப சிலதை ஷேர் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ஜாப் மாறினோம் டிசம்பர் மந்த்தே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ சில விஷயங்கள்லாம் நாங்கள் டிசைட் பண்ணது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து ஜான்வரி டைம்லேயே நாங்கள் வந்து டிசைட் பண்ணது. பிரபு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே ஒரு இடத்துல இருக்கோம், வீடு ஸ்கூல் எல்லாம் போயிட்டுருக்கு, திரும்ப நம்ம மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது பெருசாலாம் தெரியல. நமக்கு எப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வருதோ நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதே போல் பிரபுவுமே வந்து சரி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து என்னென்னா புதுசாக நம்ம அந்த ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சர் அதன் மூலமாக நிறையா பிரபுக்கு வந்து ரொம்ப நல்லா விஷயங்கள்லாம் அவருக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அதை போகலான்னு டிசைட் பண்ணது. அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக மூவ் பண்ணல. எப்போ ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா, எங்களுக்கு வந்து இப்போ 6 weeks வந்து இங்கே ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் ஹாலிடே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அங்கே போய் நாங்கள் இருப்போம். ஸோ இப்போதைக்கு அதுதான் டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக லாங்காக எதுவும் பிளான்லாம் பண்ணலை, இப்போதைக்கு அதை டிசைட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த ஊருக்கும் யூரோப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, நமக்கு அங்கே யூரோஸில் இருக்கும். அதே போல் அங்கே வந்து டச் அந்த லாங்குவேஜ் அங்கே, ஏன்னா பொதுவாக யூரோப் எல்லாமே அந்தந்த ஊர் லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் முதற்கொண்டு ஸ்கூலெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் இருக்காது, கண்டிப்பாக அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ். அதுவும் இல்லாமல் இப்போ யூரோப்பில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லாருமே அங்கே இப்போ இங்கே ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இருக்குது, அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். வாடகை பார்த்தீங்க அப்படின்னாலும் யூரோஸில் வாடகை அதிகமாக தான் இருக்குது, 1500 1400 அந்த மாதிரி. மற்றபடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜாப் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு கூட ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே நிறைய ஓப்பனிங்ஸு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நிறைய பேர் தெரியறது கிடையாது. ஆனால் நம்ம அங்கே செட்டில் ஆக முடியுமானா, ஸோ நீங்கள் ஒரு 5 years நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஊர் லாங்குவேஜ் இப்போ நெதர்லாண்ட் அப்படின்னா டச் அங்கே நீங்கள் படித்து அதில் பாஸ் ஆகி தான் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியும். நம்ம இங்கே இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம யோசிக்கல. பட் கிடைக்கும் போது என்னெல்லாம் நமக்கு அங்கே அந்த கண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமோ, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மூவ் பண்ணது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக எப்போவுமே நம்ம இருக்கணும்னு நான் நினச்சது இல்லைங்க. ஏன்னா நான் அப்படி நினச்சேன் நான் இங்கேயே நான் இருந்திருக்க மாட்டேன், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் கண்டிப்பாக ஊரில் தான் இருந்திருப்பேன். இல்லை நான் கென்யா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் எனக்கு அங்கே வீடு எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து திரும்ப பிரபுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஊருக்கு பிரபுக்காக நான் இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்துமே எங்கே நான் இருக்கணும், ஸோ அந்த இடத்த நான் அடாப்ட் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு ஒரு பெருசாக தெரியல இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அங்கே போகிறோன்ட்டு. ஏன்னா என் மேரேஜ் ஆனதுலேருந்தே இது நடந்துட்டுருக்கிறதுனால எனக்கு இது ஒன்றும் புதுசாக தெரியல. அதே போல் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்சம், ஏன்னா இது ஃபஸ்ட் டைமில், ஏன்னா இந்த வீட்லேயே நான் சொன்னேன், நான் இந்த ஐக்கியாலெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது சொன்னேன் வீடெல்லாம் செட் பண்ணுவேன், பிரபு நம்ம வேறு ஊருக்கோ எங்கேயோ போகிறோமோ அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அப்போ கூட பிரபு நம்பலை. அப்புறம் திரும்ப இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட். ஏன்னா எப்போவுமே நடக்கும், அது என்னோட மேரேஜ் ஆனதுலேருந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஓகே, அதே போல் ஒரு சில மாற்றங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா அது ஓகே தான், நம்ம கடவுள் நமக்கு ஒரு விஷயத்த வந்து இது மாதிரி நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது, ஸோ நம்ம அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளாவே போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதே போல் என் மனசுக்குமே அது தோணும், அது ஸோ கரெக்டாக இல்லை. ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு 4-5 தடவை நான் பிரபுட்ட அது சொன்னேன். அதே போல் நான் அதுவாகவும் எங்ககிட்ட வந்து திரும்ப ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு போல் நடக்கும். அது
பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு சில விஷயத்தில் ஏகப்பட்ட ஆசிலேஷன்ஸ் இருக்கும். பட் நாங்கள் 2 பேர் தான் எப்போவுமே உட்காந்து எனக்கும் ஓகே பிரபுக்கும் ஓகேங்க அந்த 2 பேரோட டெசிஷனும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம். இல்லை கொஞ்சம் சின்னதாக 2 பேருக்குமே பிடிக்கல இல்லை இது வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலுமே சரி நாங்கள் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ அது மூலமாக எங்களுக்கு காசு வருதுனாலுமே சரி நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கோம். அது முதல்லேருந்து இந்த டெசிஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால இதுவும் எங்களுக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் ஜனவரிலேருந்தே இது எங்களுக்கு வந்து பிரபு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு பிரபு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஐஎல்ஆரில் தான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீசாலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ 2 வீக்ஸ் கழித்து எங்களுக்கு இப்போ நாங்கள் பாஸ்போர்ட் எங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ பாஸ்போர்ட் வந்த பின்னாடி திரும்ப நம்ம வந்து நெதர்லாண்ட் போயிட்டு ஸோ அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து அங்கே உள்ள வீசா ஆஃபீஸில் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம அவளோட வீசா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அந்த வீசா வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரீஸ்க்கும் நம்ம போகிறது. ஸோ இனிமேல் நமக்கு அதுவும் வேறு ஏதாவது கண்ட்ரீஸ் போகிறதுக்கு நம்ம வீசா எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஒரு ஷார்ட் டைமாக நம்ம லைஃப் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ அப்படியே நம்ம போகலான்னு ஒரு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் தான் நான் வீடியோ ஒரிஜினலில் பேசியிருந்தேன். ஃபுல்லாக வந்து அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சரி அதனால தான் அப்படியே நான் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்துட்டேன். பெரிய இந்த சென்னையில இந்த ரிச் ஸ்ட்ரீட்லாம் கேள்விப்படுறீங்களா? பயங்கரமா இந்த பாரிஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஏரியா என்ன பிறகு அது அந்த மாதிரி ஃபுல்லா ஒரு அது அந்த ஒரு பிளேஸ் இருக்கும் ஃபுல்லா மார்க்கெட் மாதிரி. அவ்வளோ பேர் தமிழ்காரங்க தான் கடை வச்சிருப்பாங்க ஃபுல்லா அந்த ஏரியாவில். இங்கே தான் அது இருக்கு. You're Hawkins, cooker, mixie, grinder. இந்த சிலிண்டராட் இருக்குது இளநி அது சிலிண்டராட் வச்சிருக்காங்க பாருங்க அந்த இளநிய அதை வாங்கிட்டு போவோம்னா அந்த இளநி அது அழகா ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு இது மாதிரி பைப்பாட்டை போட்டு வச்சிருக்காங்க இளநியை வெட்டி அது வாங்கிட்டு போவோம் போகையில. ரொம்ப தூரம் நடக்கணுமா? இப்போல்லாம் ஒரு சில ஏரியாவில் இப்போ வெள்ளைக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏரியாவில் அங்கே வெள்ளைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இதே தமிழ்காரங்களாம் இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈஸ்டாம் குராய்டன் இப்போ இந்த மாதிரி இந்த டூட்டிங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நிறைய தமிழ்காரங்களாம் பார்க்க முடியும். ஆனால் அங்கே வந்து வெள்ளைக்காரங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியுதான்னு தெரியல. நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நிறைய இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் இங்கே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வெள்ளைக்காரங்க வந்து ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. நீங்கள் கூட பாருங்கள் ரோட்டில் மருந்து கூட ஒருத்தர் கூட ஆப்போசிட்டில் வந்து வரமாட்டாங்க. இதே நம்ம அங்கே பார்த்தீங்களே கென்சிங்டன் சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாகவே வெள்ளைக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பீப்புள் ஏரியா. இங்கே வந்து ஃபுல்லாக நமக்கு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அங்கே விட கம்பேர் பண்ணும்போது. இங்கே நிறைய நம்ம ஏஷியன்ஸ் நம்ம தமிழ்காரங்கன்றில் ஏஷியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து இருப்பாங்க. நாங்கள் இங்கே ஆரியபவனில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொடி தோசை அப்புறம் பாப்பா ஒரு நெய் தோசை எனக்கு வந்து ஒரு ரவை தோசை ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டார்டருக்கு வந்து ஒரு கோபி 65 நல்லா பயங்கர பசி. ஏன்னா அங்கே வீசாவில் அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கும்போது நேற்றுலேருந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரபு தான் போகும் நிறைய வேலை பார்த்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து காலை க்ரோசன்ஸ் வந்து எடுத்தோம் பாருங்கள். அந்த டீ மட்டும் தான் குடித்தோம். சும்மா எல்லாருமே ஒரு கடி தான் சாப்பிட்டோம். 2 பைட் தான் சாப்பிட்ருப்போம். அதுக்குள்ளே டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு காரில் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். காரில் சாப்பிட்டே போகலான்னு மறந்து வச்சுட்டு போயிட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் பிரபு வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பைனாப்பிள் ஜூஸு அப்புறம் சர்வேஷ் வந்து ஒரு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 55 பவுண்ட் தான் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சு நான் போகும்போதே பார்த்தேங்க இந்த டிகே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ சூப்பராக இந்த வியட்நாமில் ஹேண்ட்மேடு பேஸ்கெட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு
வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சில இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கூடையெல்லாம். வெங்காய கூட ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. திருப்பி இதை வேறு வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக குப்பையாயிரும். இந்த மார்க்கெட் பேக் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 12 பவுண்ட் 15 பவுண்ட், பெரிய சைஸாக இருக்கிறது வந்து 16 பவுண்டு அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி, நிறைய கொஞ்சம் அந்த கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, அவ்வளோ வந்து இந்த கடையில் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. எனக்கு இதை பார்த்ததுமே ஏதாவது இதில் வச்சு காய வைக்கலான்னு தோணுச்சு. ஆனால் பிரபு சொன்னாங்க இதில் ஃபுட்டெல்லாம் போட்டு மூடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிலாக இருக்கும்போது வடாம் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதுக்காக இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு வாங்கலான்னு யோசிச்சுருந்தேன். அப்போ எனக்கு மைண்டில் வந்து அதில் ஏதாவது போட்டு அப்படி மூடி வச்சு வெயிலில் வைக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த சிப்பரும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று பாப்பா அந்த போரேஜ் குடிப்பா, அது ஒன்று உடஞ்சிட்டு. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்து, அப்புறம் பாப்பா அந்த லாஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அந்த ஜவ்வரிசி ஐஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி வேறு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். திரும்ப அடுத்த வாரம் இன்னொன்று அதில் ரெயின்போ கலரில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கேயும் ஒரு வெரைட்டியும் இந்த கடையில் எப்படின்னா நிறைய இந்த ஆன்லைன்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படியே பேண்டு. ஸோ அதெல்லாமே வந்து லைவாக பார்த்தோன்னா நம்ப மாட்டேங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்டே ஆகிட்டு. அவ்வளோ வந்து எனக்கு, ஆனால் நான் எல்லாமே தேவையில்லாமல் வாங்கல, ரொம்ப யோசிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த பிக்னிக் பேக் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் 2 கம்பார்ட்மெண்ட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இந்த ஒயர் கூடையாட்டம் இதெல்லாம் ரொம்ப நம்ம இந்தியாவில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பழைய நானும் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அந்த வியட்நாம்லேருந்து அதுவும் எல்லாம் ஹேண்ட்மேடில் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாத்திரங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. எதை விடுறது எதை வாங்குறது அப்படின்னே தெரியல. ஸோ அந்தளவுக்கு. அப்புறம் ஒரு குட்டி ஒரு பேன் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் இப்போ தான் நம்ம காஃபி சுகர்லாம் வாங்கியிருந்தோம். அதனால எனக்கு அப்படியே ஆசையாக இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பழசான பின்னாடி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா நல்லா வெறிக்கி பார்த்துட்டு, இது எனக்கு வந்து ஆயில் கேனா இல்லை ஏதாவது ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதாவது இந்த குக்கரி, அதாவது கிச்சன் ஷோ இதை மாதிரிலாம் பண்ணுறாங்களா, ஸோ அது மாதிரி ஆயில் ஊற்றி வைக்கிறதா. ஆனால் அதுக்கு வந்து மூடிலாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எண்ணெய் குடும்பம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இது. அப்புறம் இதுவும் எனக்கு ஒரு டவுட்டு, செராமிக்கில் வாங்கியிருந்தேன், இது டேரெக்டாக அடுப்பில் வைக்கலாமா, நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு இதுவும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு அடுப்பில், ஏன்னா இல்லைன்னா சும்மா அலங்காரத்துக்காக வைக்கிறதான்னு தெரியல. இதில் 2 எடுத்தேன். இது வந்து செராமிக்கின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து அலங்காரத்துக்காக இல்லை அடுப்பில் வச்சு டேரெக்டாக சமைக்கலாமான்னு கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. கேண்டிலையும் அவ்வளோ வகையான கேண்டில்ஸுங்க. அப்பா, பார்க்குறதுக்கே அதை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது சில கடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்மளோட புது ஊரில் வீடு பார்த்துட்ருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்த வாரம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து எங்களோட வீசா அப்டேட் வந்த பின்னாடி நாங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுவோம், ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற வ்ளாகில் நிறைய புது விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் எல்லாமே எனக்கும் புதுசாக தான் இருக்கும். பட் எல்லாமே ஏதோ நான் பிளான் பண்ணல. ஸோ எப்பப்பெல்லாம் வருதோ ஸோ அந்தந்த டைமில் அப்படியே நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி இங்கே தான் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ ஹாலிடேயில் மட்டும்தான். சர்வேஷ்மே இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிராமர் ஸ்கூல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் அடுத்த வாரத்துலேருந்து அவனுக்கும் கொடுத்துட்டாங்க ஸ்கூலு. ஸோ அதனால் நம்மளோட டேட்டு தான். ஸோ நாங்கள் வந்து மே எண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது வந்து புது ரூட்டு. ஸோ அவனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழக்கிட்டு ஸோ அவன் அதில் போகிறதுக்கு. அப்புறம் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே அடுத்த வருஷம் 11+ எக்ஸாம் இருக்குது. ஸோ அவ்வளோ படிச்சுட்ருக்கா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் ட்ரை பண்ண வைக்கல. ஏன்னா அவள் வந்து சம்மர் கேர்ளுங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம், ஏன்னா ரொம்ப அவள் தான் ஆகஸ்ட் போனவ எண்டில். அதனால் அவளை வந்து 1 இயரை இப்போ அவள் வந்து முன்னாடி படிச்சுட்ருப்பா. ஏன்னா அவள் கூட ஏஜில் இருக்கிறவங்களாம் அடுத்த வருஷம் தான் எழுதுவா. ஆனால் அவள் வந்து ஆகஸ்ட்டில் லாஸ்ட், அதாவது அந்த ஒரு 1 வீக்கில் வந்து அவளுக்கு 1 வருஷம், 1 வீக்னால 1 இயர் வந்து அவள் முன்னாடி படிச்சுட்ருக்கா. அதனால் அந்த ஒரு எக்ஸாம் வந்து இந்த வருஷம் எழுதுறதுனால ஸோ ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் படிப்பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணிகிட்ருக்கா. பார்க்கலாம், எக்ஸாம் எழுதும் போது தான். அவளோட எக்ஸாம் வந்து செப்டம்பரில் தான் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம்னால நாங்கள் இந்தியா இந்த வருஷம் வந்து பிளான், ஏன்னா போன வருஷம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதனால் இந்த வருஷம் நாங்கள் போகிறது வந்து பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஹாலிடேயில் நாங்கள் அங்கே போயிருப்போம். ஸோ இப்போ டேர்ம் லீவ் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அங்கே சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா லண்டன் தோழி ஹோம் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இன்ஸ்டாவில் போடுற ஷார்ட்ஸ் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பார்த்துட்ருக்கீங்க, பார்க்கணும்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். ஓகே, ஒரு மாதிரி இந்த வ்ளாகை முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.